ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பெற்றோர்கள் பலரின் மனசில் இருக்கும் ஒரு முக்கியமான கேள்விங்க. குழந்தைகளுக்கு எந்த வயதில் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு தான். பெரும்பாலான வீடுகளில் குழந்தை பிறந்த சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் ஜாதகம் எழுதுவது வழக்கம். ஆனா இது ஏன்? ஜாதகம் எழுதுறதுனால நமக்கு என்ன பயன்? இதையெல்லாம் நாம் இன்னைக்கு விரிவா பார்க்கலாங்க. ஜாதகம் என்பது வெறும் கிரகங்களின் நிலையை பற்றி சொல்வது மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு குழந்தையின் எதிர்கால பயணத்திற்கான ஒரு வழிகாட்டி. ஜாதகம் குழந்தையின் கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலம் என எல்லாவற்றை பற்றியும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை கொடுக்குது. உதாரணமா, உங்கள் குழந்தைக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கும், எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக வருவாங்க என்பதை முன்கூட்டியே அறியலாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையின் குணமும் தனித்துவமானது. ஒரு குழந்தையின் ஜாதகம் அந்த குழந்தையின் இயல்பு, பலம், பலவீனம் போன்றவற்றை நமக்கு உணர்த்துங்க. ஒருவேளை உங்க குழந்தை சற்று கோபக்காரராக இருந்தால் அதற்கு காரணம் என்ன என்று அறிந்து அதை எப்படி சரி செய்வது என்பதை ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. ஜாதகம் குழந்தையின் ஆன்மீக பயணத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எந்த கடவுளை வழிபடலாம், எந்த பரிகாரங்கள் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப குழந்தைகளை வழிநடத்தலாம். இது அவர்களின் மன அமைதிக்கும் வாழ்க்கையின் நோக்கம் புரிவதற்கும் உதவுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனேயே ஜாதகம் எழுதுவதுதான் மிக சிறந்தது. இதற்கு காரணம் குழந்தை பிறந்த துல்லியமான நேரம், நாள், நட்சத்திரம், திதி, லக்னம் ஆகியவற்றை கொண்டே ஜாதகம் கணிக்கப்படுதுங்க. ஒரு சிலர் குழந்தை பிறந்த நேரத்தை மறந்துடுவாங்க. இதுதான் மிக சரியான நேரம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அதனால குழந்தை பிறந்த சில மணி நேரங்கள் அல்லது நாட்களில் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுவதுதான் மிக சிறந்ததாக இருக்குங்க. குழந்தைக்கு 1 வயது ஆன பிறகு இதுவும் ஒரு நல்ல காலம்தான். பல பெற்றோர்கள் குழந்தை பிறந்த 1 வருடம் கழித்து பெயர் வைக்கும் நிகழ்வோடு சேர்த்து ஜாதகமும் எழுதுவாங்க. அதனால இதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். சில காரணங்களால் உடனடியாக ஜாதகம் எழுத முடியல அப்படின்னா குழந்தை பிறந்த 12 வயதிற்குள் ஜாதகம் எழுதலாங்க. ஆனா பிறந்த நேரத்தை மட்டும் சரியாக குறிச்சு வச்சிருக்கணும். எனவே நண்பர்களே, ஜாதகம் என்பது நமது குழந்தைகளுக்கு நாம் தரும் ஒரு மிகப்பெரிய பரிசுங்க. அது அவங்களோட வாழ்க்கை பயணத்தை இன்னும் தெளிவாகவும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள உதவும். உங்க குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம என்னோட போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா எழுதி கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த தலைப்பில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.